திருமூலர் சொன்னார், போயிடாத இரு, இதை விட சுலபமாக நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, சாப்பிடுவியா? சாப்பிட்றேன். எத்தனை வேளை சாப்பிடுவேன்? ஒரு 3 வேளை சாப்பிடுவேன். அப்படின்னா நீ சாப்பிட்ற போது யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு பசிக்குதுன்னா நீ வச்சிருக்கிற சாப்பாட்டில் ஒரு புடி எடுத்து அவனுக்கு கொடுன்னு, ஒரே ஒரு புடி எடுத்து அவனுக்கு கொடு. யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி தான், ஒரு கிண்ணத்தில் அள்ளி கொண்டாந்து கொடுன்னெலாம் சொல்லலை, ஒரு கைப்பிடி சோறு எடுத்து கொடு. அவன் சொன்னான், நான் திங்கிறது எனக்கே பத்தலை, இதில் இவனுக்கு இன்னொருத்தனுக்கு எப்படியா கொடுக்கறது, இதெல்லாம் சரியாக வராதுன்னா. இன்னும் ஒன்று சொல்கிறேன்னார். கடைசியாக சொன்னார், யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, எல்லார்ட்டையும் இனிமையாக பேசுப்பா, அதே போதும்னா. எனக்கு அந்த மூஞ்சே கிடையாதுன்ட்டான். அந்த மாதிரி மூஞ்சி எனக்கு இல்லைங்கன்னு. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, இதை விட சுலபமாக ஏதாவது தெரியுமான்னா, அடுத்த தெருவில் திருவள்ளுவர் இருக்கார், அவரை போய் கேளுன்னார். அவர் இதை விட சுலபமாக சொல்கிற ஆள் தான், போ அங்கன்னு. திருவள்ளுவர்கிட்ட போனான். என்னையா இந்த மாதிரி அந்த ஆள்கிட்ட போனேன், அந்த சொன்னான், ஏதாவது சுலபமாக செய்கிறதா இருந்தால் சொல்லு, அவன் மாதிரியே நீட்டமாக சொல்கிறேன்னா நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு. நான் சுலபமாக சொல்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டான்னு. இது நல்லா இருக்கேன்னா, நீ எதுவுமே செய்ய வேணாம். அப்போ மனத்துக்கண் மாசு இல்லைனாதல் அனை, மனதில் குற்றமில்லாமல் இருக்கிற அது போதும், அதுவே அறந்தான். நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம், மற்றதெல்லாம் சும்மா ஆற வாரம் அப்படின்ட்டு.